பிரகாஷ் சார், நாம் தமிழ் கட்சி என்னுடைய வாக்கு வங்கி பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் சொன்னீங்க பாஜக முகமாகவே இந்த முறை சீமான் செயல்பட்டார், அந்த பாஜக வாக்குகள்லாம் சீமானுக்கு விழுந்திருக்கும் அப்படிங்கிற விடயத்தை நீங்கள் சொன்னீங்க. 2021-23 தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 11,000ங்கிற அளவில் ஒரு வாக்கு வாங்கினார். இந்த முறை பெரியாரை எதிர்த்து மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்தார் சீமான். அப்போ பெரியாரிஸ்டுகளாலும் பெரியாரை மதிக்கக்கூடியவர்களாலும் சீமான் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை உருவாக்கி இருக்காரு. இந்த தேர்தல் முடிவில் எதிரொலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பிஜேபியோட வாக்கு நீங்க சொன்ன மாதிரி அதை மைனஸ் பண்ணா கூட ஒரு 10,000 வாக்கு அவர் எப்பவுமே வைத்திருக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்படி தக்க வச்சிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த பெரியார் எதிர்ப்பு பிரச்சாரங்கிறது பெரியார் எடுபடல. இல்ல அவர் உண்மையிலேயே இந்த சந்தர்ப்பத்தை நல்ல அரசியல்வாதியா நானா இருந்தா என்ன பண்ணியிருப்பேன், இந்த பெரியார் எதிர்ப்பெல்லாம் நான் பேசியிருக்க மாட்டேன். பெரியார் எதிர்ப்புன்றது அங்கே அவருக்கு அட்வைசர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஊடகங்கள் எல்லாம் பேசுவார். அவர் நீங்கள் பெரியாரையும் பிரபாகரனையும் பிரபாகரன் வர்சஸ் பெரியார் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்று கொண்டு போனீங்கன்னா அது அகெயின்ஸ்ட் திராவிடம். அப்போ நீங்கள் அகெயின்ஸ்ட் திராவிடம் நீங்கள் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஈக்குவல் டு ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி அவரோட அட்வைஸ். அதனால தான் ஸ்டாலினோ மற்றவங்களோ கனிமொழியோ உதயநிதியோ முகவரி இல்லாதவர் அப்படின்னு அவரை கடந்து போகிறாங்க. ஒன்றும் பெருசாக பேசுறது இல்லை அவர் எதிர்த்து. அவர் அதை எதிர்பார்க்குறார், ஸ்டாலினுக்கு ஈக்குவலான ஆள். இந்த சந்தர்ப்பம் வேற எந்த அரசியல்வாதிக்கு கிடைச்சாலும் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த ஒரு சுயேட்சையாக போட்டி போகிறவனுக்கு கிடைச்சா கூட இந்த சந்தர்ப்பத்தில் அவர் திமுக எதிர்ப்பை ரொம்ப ஷார்ப்பாக கொண்டு போயிட்டு, திமுக ஆட்சியுடைய எதிர்ப்பை ரொம்ப ஷார்ப்பாக கொண்டு போயிட்டு அதிமுக வாக்காளர்களை கவர்ந்து, ரைட்டுங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம். போன தடவை பாமக கொஞ்சம் அதிகமாகவே ஓட்டு வாங்கிச்சு விக்கிரவாண்டியில். ஏன்னா அவங்க ஜெயலலிதா ஓபிஎஸ் ஆதரவு வச்சுருந்ததுனால ஜெயலலிதா படம் போட்டு பாமக பேனரை வச்சு அவங்க கேன்வாஸ் பண்ணாங்க. அதிமுக வாக்குகளை கவர்வதற்கான எந்த முயற்சியுமே இந்த சைடு இல்லை. அதிமுக வாக்குகள் பெரும்பான்மையானவை திமுக பக்கம் வந்திருக்கலாம், இல்லை கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் அவருக்கும் சீமானுக்கும் போயிருக்கு. ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்னும் போது நான் உதயசூரியனுக்கு என் வாழ்நாளில் போடவே மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுத்தவங்கெல்லாம் இருக்கிற நாடு தமிழ்நாடு. அவங்க அந்த சைடு போயிருக்கலாம். இப்படி அமல்கமேஷன் போயிருக்கே தவிர இது சீமான் அவர் ஏற வேண்டிய பேருந்தை மிஸ் பண்ணி விட்டார். அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு லிஃப்ட்டு, வாழ்க்கைன்றது ஒரு லிஃப்ட்டு தான். ஒரு லிஃப்ட்டில் கரெக்டாக நின்று நம்ம கரெக்டாக ஏறிட்டோம்னா நம்ம மேலே போயிடலாம். இந்த லிஃப்ட்டை சீமான் பெரியார் எதிர்ப்பு அப்படின்றத கையில் எடுத்து பாஜகவுடைய ஊதுகுழலாக மாறி பண்ணுறாரு. அவருக்கு என்ன நிர்பந்தமோ, அவருக்கு என்ன கேஷ் கொடுத்தாங்களா எதுவும் தெரியாது நமக்கு. அவர் அந்த வேலையை அவர் பண்ணார். அதை பண்ணாமல் அவர் திமுக எதிர்ப்பை மட்டும் மையப்படுத்தி தமிழ் தேசிய இன அரசியல்ன்றது அந்த ஈழ மக்களுடைய கண்ணீர், அந்த ஈழ மக்கள் பிரச்சனை உலகளாவுக்கு எடுத்து செல்லப்படணும். ஆனால் சீமான் இன்னைக்கு நேற்று ஜெகத் காஸ்பர் கூட கேட்டார், விடுதலை புலிகளுடைய கொடியை போட்டுட்டு ஒருத்தன் கட்சி நடத்துகிறான் இந்தியாவில். 15 வருஷமாக மத்திய அரசு அதை அலோ பண்ணுது. விடுதலை புலிகள் கொடியை எப்படி போட முடியும்? ஒசாமா பின் லாடன் கொடியை போட்டு ஒரு முஸ்லீம் இயக்கம் தமிழ்நாட்டில் நடத்த முடியுமா? ஆனால் நீங்கள் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் விடுதலை புலிகள் கொடி, அந்த கொடியை போட்டு நீ அரசியல் பண்ணுனா உன்னை மத்திய அரசு அனுமதிக்குது, ஒன்றிய அரசு அனுமதிக்குதுன்னா நீ ஒன்றிய அரசுடைய கைக்கூலி, அவங்களோட அஜெண்டா. இல்லாட்டி சிங்கிள் எண்ணெயை விட்டு சிம்பிள் ரைட்ல தூக்கி உள்ள உட்கார வச்சிருவாங்க. இன்னைக்கு திமுக அரசு 60 வழக்குகள் இருக்கு, அவங்க நினைச்சா தூக்கி உள்ள உட்கார வைக்கலாம். ஆனா இவர் விஜயை எதிர்க்கிறார், அதனால திமுக இவர் மேல கை வைக்காம இருக்கு. ஸோ இந்த நெளிவு சுழிவுகளில் தான் இவர் கட்சியை நடத்தி கொண்டு போக முடியுமே தவிர இது அவருக்கான ப்ரமோஷன் எதுவுமே கிடையாது. இப்போ முன்னாடி பேசும்போது ராகுல் காந்தியை பற்றி பேசினார். ராகுல் காந்தியை தூக்கிட்டா எல்லாம் சரியாயிடுன்னு. இதில் சோகம் என்னன்னா, டெல்லி தேர்தலில் ஒரு சோகம் என்னன்னா, இவ்வளோ அடி வாங்கின அவர் ஆம் ஆத்மி கட்சி, அவர் குறைந்தபட்சம் காங்கிரஸோட பேசி அவரோட டேர்ம்ஸ்க்கு வர்றதுக்கு அவரால் முடியல. காங்கிரஸுக்கு இன்னும் அவரோட
டேர்ம்ஸ் பேசி அவரோட ஒரு கூட்டணி அமைச்சுக்க முடியல. இப்போ வந்து ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் அது இதெல்லாம் கிடையாது. இப்போ தலைவர் வந்து மல்லிகார்ஜுன கார்கே தான். மோடி மட்டும் தலைவர், மோடி அவ்வளோ பெரிய லீடர் ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அவருக்கு பதில் மாதவராவ் சிந்தியாவை தலைவர் நான் ஒத்துப்பாங்களா? யங்கு தானே அவரு, ராஜ பரம்பரையில் வந்தவர். மாதவராவ் சிந்தியா மோடிக்கு பதில்னா பிஜேபி ஒத்துக்குமா? அந்த மாதிரி காங்கிரஸுக்கு தலைவர் யாருன்றது அந்த கட்சி தான் தீர்மானிக்கும். திமுகவுக்கு தலைவர் யாருன்றத அந்த கட்சி தான் தீர்மானிக்கும். அது உதயநிதியா இருக்கலாம், இன்பநிதியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், அதை அந்த கட்சி தான் தீர்மானிக்கும். அதிமுகவுக்கு தலைவர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமின்றத அந்த கட்சியோட பொதுக்குழு தான் முடிவு பண்ணும். ஸோ அந்தந்த கட்சிகள் தீர்மானிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து முன்கூட்டியே தீர்மானித்து ராகுல் காந்தியால தான் தோல்வி, அவருக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் ப்ரொஜெக்ட் பண்ணலாம்னா மல்லிகார்ஜுன கார்கே யாரு? தலித் லீடரு ஃப்ரம் கர்நாடகா, அவர் தான் காங்கிரஸ் கட்சியுடைய பிரதிநிதி. அதுக்குன்னு மம்தா பானர்ஜியை வந்து பிரதமர் வேட்பாளர்னு அறிவிக்க முடியுமா? நிதிஷ்குமாரை ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கலன்றதுனால தான் அந்த கூட்டணியே சின்னாபின்னமாச்சு. நிறைய சிக்கல்கள் இருக்கு அதுல.